டாக்டர் கலைஞரின் புகழ், டாக்டர் கலைஞரின் புகழ், டாக்டர் கலைஞரின் புகழ், கழகத் தலைவர் தளபதியார், கழகத் தலைவர் தளபதியார், கழகத் தலைவர் தளபதியார், டாக்டர் கலைஞரின் புகழ், டாக்டர் கலைஞரின் புகழ், டாக்டர் கலைஞரின் புகழ், கழகத் தலைவர் தளபதியார், கழகத் தலைவர் தளபதியார், டாக்டர் கலைஞரின் புகழ், முத்தமிழ் டாக்டர் கலைஞரின் புகழ், கழகத் தலைவர் தளபதியார், அங்கே சின்னவர் அண்ணன் உதயநிதி சின்னவர் சொல்லிட்டே இருந்தாங்க. லெட்டர் கொடுத்தது நல்லா இருக்கு. நல்லா அகலமா வாங்க, நல்லா தள்ளி அகலமா வாங்க. எல்லாரும் தெரியுங்க, எல்லாரும் தெரியுங்க. ரொம்ப இதா இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் கருப்பு தானே உலகத்துலேயே அழகான கலரு. அதான் சொல்றேன். ஏமாற்றாவே கருப்பு பத்தாதுன்னு சொன்னேன். அதான் நாங்க பிரைட் படிக்கிறோம். ரஜினிகாந்த் மாதிரி அந்த பாட்டை எழுதுறது ஒரு மோகன் இல்லை, பாரதி இல்லை. கலைஞர் வரணும். தலைவர் வந்தாரா? கன்னடம் வச்சுக்கண்ணா. போதும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் பவள விழாவை முன்னிட்டு ஒவ்வொரு கழக தொண்டருடைய இல்லத்திலும் கொடியேற்ற வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள் ஆணையிட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு அரியலூர் மாவட்டத்தில் முதல் கொடியை அரியலூர் நகரத்தில் மூத்த தொண்டராக இருக்கின்ற கழகத்தின் நகர பொருளாளர் அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள் ஏற்றி வைத்திருக்கின்றார்கள். அதனை அரியலூர் நகரம் ராஜாஜி நகரில் என்னுடைய இல்லமாக இருக்கின்ற கலைஞர் இல்லத்தில் முதல்வரின் ஆணைப்படி முதல் கொடி ஏற்றப்பட்டிருக்கிறது. மாவட்டம் முழுவதும் கழகத் தோழர்கள் அவரவர்கள் இல்லத்தில் கொடியேற்றுவதற்கு மாண்புமிகு கழகத் தலைவர் தளபதி அவருடைய ஆணையேற்று செயல்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் தான் வேண்டுகோள் வைக்கின்றேன். மின்சார பேருந்து எப்போ செயல்பாட்டுக்கு வரும்? மாவட்டம் முழுவதும் மினி பேருந்துகள் இயக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக சொல்கிறாங்களே, அதை பற்றி என்ன? மின்சார பேருந்துகளை பொறுத்தவரை டெண்டர் விடப்பட்டிருக்கிறது. அதில் டெண்டரிலே பல நிறுவனங்கள் பங்கேற்றிருக்கின்றன. அது குறித்த ஆய்வுகள் நடைபெற்று வருகிறது. முடிவு பெற்ற பிறகு யார் எந்த நிறுவனத்திற்கு வழங்கப்படுகிறதோ விரைவாக அந்த மின்சார பேருந்துகள் நடைமுறைக்கு வரும். மினி பேருந்துகளை பொறுத்தவரை கடந்த காலத்தில் தலைவர் கலைஞர் காலத்தில் கொண்டு வரப்பட்டது. இடையிலே அதிமுக ஆட்சி காலத்தில் அவை சரியாக அவற்றிற்கான சலுகைகள் வழங்காத காரணத்தினால் பல இடங்களில் நின்று போயிருக்கிறது. அதேபோல் குறைந்த மக்கள் தொகை கொண்ட கிராமங்களுக்கும் பேருந்து சேவை தேவை என்று தொடர்ந்து மக்கள் கோரிக்கை வைத்து வருவதை அடுத்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் அந்த மினி பேருந்து திட்டத்திற்கு உயிர்ப்பு கொடுத்திருக்கின்றார்கள். அதற்கான புதிய கொள்கை வரைவு திட்டம் தயாராகி வருகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய பார்வை கொண்டு செல்லப்பட இருக்கிறது. அதற்கு பிறகு ஒவ்வொரு மாவட்டத்திலும் எந்த பாதையிலே அந்த மினி பேருந்துகள் புதிதாக இயக்குவதற்கு தேவை இருக்கிறதோ அவற்றிற்கு அதிமுகவிற்கு இது கொஞ்சம் தார்மீக உரிமை உண்டா அந்த மாநாட்டில் கலந்துக்கிறது? ஏன்னா டாஸ்மாக் அரசு நிறுவனமாக உருவாக்குனதே அதிமுக ஆட்சி காலத்தில் தான். அது தமிழகத்தில் மதுவிலக்கை கொண்டு வந்தவர் தலைவர் கலைஞர், மீண்டும் மதுக்கடைகளை கொண்டு வந்தவர் எம்ஜிஆர், அதற்கு பிறகு அதை அரசு நிறுவனமாக்கியவர் ஜெயலலிதா. எனவே இது குறித்தெல்லாம் அவர்கள் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும். எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு முதலீடு அமெரிக்கா சென்ற முதல்வர் கொண்டு வந்தது குறித்து தொடர்ந்து நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்திற்கு புதிய முதலீடுகளை கொண்டு வந்து
அதன் மூலமாக வேலைவாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்று தான் பதவியேற்ற முதற்கொண்டு முயற்சி எடுத்து வருகிறார்கள், நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். அந்த அடிப்படையில் பல்வேறு வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்ட வகையில் இப்பொழுது அமெரிக்காவிலே அவர் வெளிநாட்டு பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார். நாம் ஒவ்வொரு நாளும் பார்க்கிறோம், புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்படுகின்றன. ஆயிரக்கணக்கான கோடிகளுக்கு முதலீடுகள் வருவதற்கு முதல்வர் இது தமிழகத்தை ஒரு புதிய முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வது என்பதில் எந்த மாற்றம் இல்லை. காரணம், பெரம்பலூரிலே 2 ஆண்டுகளுக்கு முன்பாக இதே போன்ற ஒரு சிப்காட் பூங்கா அமைக்கப்பட்டு வெளிநாட்டு நிறுவனங்கள், தைவான் போன்ற நாடுகளைச் சேர்ந்த நிறுவனங்கள் அங்கே தொழில் துவங்குவதற்கு ஒப்பந்தமிடப்பட்டு அதை முதலமைச்சரே வந்து அடிக்கல் நாட்டியது உங்களுக்கு தெரியும். ஓராண்டு காலத்தில் அந்த பணி முடிக்கப்பட்டு தொழிலும் துவங்கியிருக்கிறது. குறிப்பாக காலணிகள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவிற்கான காலணிகள் அங்கே தயார் செய்யப்பட்டு வருகின்றன. அதேபோன்று இப்பொழுது அரியலூர் மாவட்டத்தில் ஜெயங்கொண்டம் அருகே மகிமைபுரத்தில் ஒரு சிப்காட் அமைப்பதற்கும், குன்னம் தொகுதியில் ஒரு சிப்காட் அமைப்பதற்கும் முதலமைச்சர் அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். எனவே இது போன்ற தொழில்கள் தொடங்குவதற்கு இந்த வெளிநாட்டு பயணம் மிகப்பெரிய வெற்றிகரமான பயணமாக அமைக்கும். நாங்கள் மினி பேருந்து சொன்னீங்கன்னா காலக்கெடு இந்த மாதத்தில் இல்லை, அதுக்கான கொள்கை வரைவு ஏற்கனவே கொண்டு வரப்பட்டு வெளியிடப்பட்டு அதன் மீது கருத்து கேட்பு நடத்தப்பட்டது. உள்துறை செயலாளர் அதுக்காக ஒரு கூட்டம் நடத்தி பொதுமக்களுடைய கருத்துக்களையும் மினி பேருந்துகளை இயக்கங்களுடைய கருத்துக்களையும் கேட்கிறார்கள். அந்த கருத்தின் அடிப்படையில் ஏற்கனவே கொண்டு வரப்பட்டிருக்கின்ற அந்த வரைவு கொள்கையில் சில மாற்றங்கள் செய்ய வேண்டிய தேவை இருப்பதை செய்திருக்கின்ற அதிகாரிகள் செய்திருக்கிறார்கள். அவை மீண்டும் முதலமைச்சருடைய பார்வையில் கொண்டு செல்லப்பட்டு இறுதி ஒப்புதல் பெறப்பட்டு அறிவிக்கப்பட்ட பிறகு அந்த பணி போகும். நன்றி. பாய் எடு பாய், சீக்கிரம் எடு பாய். நீ சாப்பிட நான் எடுத்தது 1 லிட்டர், அதுலேயே அருமை அவருக்கு ஸ்வீட் சாப்பிட விடாதுண்ணே. நன்றி. பாய் நீ ஸ்வீட் சாப்பிடாத. இல்லை சாப்பிட்றேன். அவர் 2 பாத்திரம் போட்டாங்க.